மற்றவங்களை விட சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற முனைப்போடும் எல்லா பிரச்சனைகளையுமே அவங்களா சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தோடையும் இயல்பாகவே ஒரு தனித்துவமான சிறப்பான அம்சங்களை கொண்டு விளங்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், பிறக்க போகும் புது வருடம் இன்னும் நியூ இயர் வரதுக்கு ஒரு கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. இந்த புது வருடம் உங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலனை கொடுக்க போகுது? இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லோருக்குமே அடங்கி போகிறவங்களாம் கிடையாது. ஆனாலும் அதற்காக அவங்க ஆளுமை நிறைந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே இவங்களோட அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த உங்களுக்கு இந்த புது வருடம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது? போதுண்டா சாமி, அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, இனிமேல் என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இந்த கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக என்ன மாதிரியான கிரக வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்? இந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுமா, இல்லை என்ன மாதிரியான சாதகம் இருக்குது பாதகம் இருக்குது, இதை பற்றின முழுமையான தகவலையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரகநிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா நீங்கள் விரும்பிய வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க போகிறீங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக படிப்படியாக நடந்து முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சரியாகிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்புமே அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் போலவே சுமூகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் தடையும் ஏற்படாது. இந்த மாத இறுதியில் கொஞ்சம் நிதி நிலைமை ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்படும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும். தினமுமே நீங்கள் அஷ்டலட்சுமிகளையுமே வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும். லட்சுமி வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகளும் நீங்கும். இனி வரப்போகிற தடைகளுமே லட்சுமி தேவியால் உங்களுக்கு நன்மையாய் உண்டாகும். உங்களுக்கு லட்சுமி தேவி பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அஷ்டலட்சுமிகளுக்கும் போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. லட்சுமி தேவியின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதா மாற நாங்கள் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். புது வருடம் பிறக்க இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கும். இந்த நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே எல்லா மனிதர்களுக்குமே சொல்லப்போனால் ஒரு புது வருடம் பிறக்கும் பொழுது இந்த வருடம் நமக்கு எப்படி சாதகமாக அமையும், இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையும். அதாவது எல்லா ராசிக்காரங்களுமே பொதுவாக நினைக்கக்கூடியது என்னென்னா, பிறக்கக்கூடிய புது வருடமாவது நம்மளோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், நம்ம இந்த வருஷம் சந்தோஷமாக இந்த வருடத்தை கடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே எல்லோருக்குமே இருக்கும். அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் நீங்கள் ரொம்பவும் பாதுகாப்பாக உணர போகிறீங்க. முக்கிய கிரகங்களான சனி மற்றும் குரு, இந்த 2 கிரகங்களோட நிலையுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மகத்தான நன்மைகளை வழங்கும் இடத்துல இருக்குது. 6ஆம் வீட்டில் சனியும் மற்றும் 9ஆம் வீட்டில் குருவும் அமர்ந்திருக்காங்க. உங்களோட 2வது மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் ஜனவரி 28க்குமே முதல் 7வது வீட்டின் அதிபதியாக 10ஆம் வீட்டில் செவ்வாயில் வக்கர இயக்கத்தில் இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இதுவரைக்கும் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. சண்டை சச்சரவு பிரச்சனைன்னே கடந்த காலம் ஓடி இருக்கும். இந்த சிக்கல்களை எல்லாமே தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழிலில் நீங்கள் அவ்வப்போது வரக்கூடிய சவால்களை ரொம்பவும் தைரியமாக எதிர்கொள்ள போகிறீங்க. 12ஆம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களோட பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் இப்போ இருந்ததை விடவே இந்த புது வருடத்தில் புது தன்னம்பிக்கை தைரியத்தோடு எல்லா செயல்களையுமே எதிர்த்து வெற்றி அடைய போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலைகளுமே உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா வாய்ப்புகளை பெற முடியும். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரங்க தங்களுக்கு நல்ல லாபம் சம்பாதிச்சு வெற்றி பெற்று வெற்றிகரமான தொழிலதிபராக மாற போகிறீங்க. சுபகிரகமான குரு இருப்பு சந்திரன் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த கன்னி ராசியில் இருக்க மாணவ மாணவிகள் இந்த மாதத்தில் 4ஆம் வீட்டின் அதிபதி குரு 9ஆம் வீட்டில் அமரும் பொழுது உங்களோட குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி உண்டாகும். மற்றும் உங்களோட குடும்ப உறுப்பினர்களுமே நல்ல ஒரு உறவுகளை வளர்ப்பதில் ஒரு குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறதுல சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு தலைவலி செரிமான பிரச்சனை அவ்வப்போது வரக்கூடும். உடல்நல பிரச்சனைகள் எதுவுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. 7ஆம் வீட்டில் ராகு மற்றும் முதல் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால இந்த மாதிரியான உடல்நல கோளாறு அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும்.
தொடர்ந்து நாம கன்னிராசியில் உள்ள உத்திரம் 2, 3ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் புதன ராசிநாதனா கொண்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நீங்க அயராது பாடுபடும் உங்களோட மனதைரியமும் அதிகரித்து காணப்படும். சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சுறுசுறுப்போடு நீங்க பணியாற்ற போறீங்க. உங்களோட செயலை கண்டு அனைவருமே திகைத்து நிற்க போறாங்க. உங்களின் தாய் வழி உறவுகளால் சுமூகமான நிலை உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பங்காளிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. இதுவரைக்கும் அவங்க கூட ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். சமுதாய விழாக்களில் பங்கேற்பீங்க. மற்றபடி எவரையுமே எடுத்தறிஞ்சு பேசாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். மற்றவங்க கேட்காம அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறத நிறுத்துங்க. பெரியோரை மதித்து அனுசரித்து போங்க. புதிய தொழில் நுட்பங்களை நிறைய கற்றுப்பீங்க. சிலருக்கு இதன் மூலம் விருது பட்டம் கிடைக்கும் யோகமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். நுணுக்கமான விஷயத்தையுமே சரியாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். புதிய சேமிப்பு திட்டத்தில் தொடங்குவீங்க. நகைச்சுவை உணர்வோடு பேசி மற்றவங்களை கவர்வீங்க. நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களோட நல்ல எண்ணத்தால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அதிகரித்து காணப்படும். கன்னிராசி என்பர்களுக்கு குழந்தைகள் உங்களோட சொல் கேட்டு இந்த வருடம் நடந்துப்பாங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களோட இல்லத்தில் நடக்கும். செய்தொழில் தொடர்ந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். பிறரோட சொத்துக்களை பராமரிக்கும் யோகமும் கூட கிடைக்கலாம். ரொம்ப நாட்களாக செய்யாமல் விடுபட்டிருந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் இந்த வருடம் நிறைவேற்றுவீங்க. உங்களோட உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கும் தீர்த்த யாத்திரை செல்லும் யோகமுமே கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாளாக உங்களோட மனதை அரித்து கொண்டிருந்த விவகாரத்தில் நல்ல ஒரு முடிவும் நல்ல ஒரு திருப்பங்களும் உண்டாகும். உங்களோட ஞாபக சக்தியால் முக்கியமான தருணத்திலையும் சமயோஜிதமாக பேசி குடும்பத்தில் இருக்கும் அனைவருடையுமே பாராட்டு பெறுவீங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தானாக விலகிடுங்க. கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகளுமே காணாமல் போவாங்க. கடன் தொல்லைகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். இவ்வளவு நாளாக இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், நம்மளோட வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்து காணப்படும், எப்போ உயரும் அப்படின்னு ரொம்பவும் மனசில் போட்டு குழம்பிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட குழப்பங்கள் தீர்ந்து ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த சுணக்கமான நிலை அடியோடு மாறும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான யோகத்தை பெற முடியும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முழு கவனத்தோடும் எந்த ஒரு பிரச்சனைகளுமே தலையிடாமல் உங்களோட தொழில் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தினீங்கன்னா நல்லதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சோம்பேறித்தனம் அகன்று சுறுசுறுப்பாக உங்களோட பணிகளை நீங்கள் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டாலுமே நீங்கிடும். பெரிய ஒரு மனக்கவலை உண்டாக்கும் நிலைமையெல்லாம் வராது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். அது சாதகமான வாய்ப்பையுமே பெற்றுக் கொடுக்கும். இந்த வருடம் ஊதிய உயர்வு நல்லா இருக்கும். அலுவலகம் தொடர்பான உங்களோட புதிய எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த போகிறீங்க. இதன் மூலம் சக ஊழியர்கள்கிட்ட ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். அவங்க விட்டு கொடுத்து நடந்துக்குவாங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நீங்கள் பாத்திரமாக திகழ போகிறீங்க. அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியறவங்களா இருந்தால் உங்களோட செயலில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. நிர்வாக திறமையை வளர்த்துக்கொள்ள தேவையான பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறீங்க. செயல்பாடுகளில் தனித்திறமையும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் சேர்ந்து மிகுந்த ஒரு வெற்றி தரும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். உங்களோட உத்தியோகத்தில் திருப்தியும் நல்ல பெயரும் கிடைக்கும். சிலருக்கு எல்லாமே மேலிடத்தின் நிர்பந்தம் காரணமாக வெளிநாடு செல்லும் யோகமுமே அமையுங்க. வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். புதிய வாகனத்தை வாங்கி அதன் மூலம் நல்ல வருமானத்தை பெற போகிறீங்க. தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். கூட்டாளிகள் உங்களோட பொறுப்புகளில் பங்கெடுத்து கொண்டு உங்களோட வேலைகளை சீக்கிரமாக முடிப்பதற்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அனுகூலமான நிலை காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். உற்றார் உறவினர் இணக்கமாக நடந்துப்பாங்க. பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா குழப்பமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்க அவங்களோட ஆலோசனை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதன் பிறகு மாணவ மாணவிகளுக்குமே பெற்றோரின் ஆதரவு அதிகரிக்கும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும்.
அவங்கக்கிட்ட பழைய தவறுகளை பெரிதும் பொருட்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறது நல்லது. குருகுல கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களோட குருவை போற்றி நடந்து அவர் தரும் கல்வியில் ஞான சிந்தனையோடு செயல்பட்டால் முதல் தர மாணவராக நீங்கள் தேர்ச்சி பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருடம் கடந்த காலத்தை விடவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வாய்ப்பை தரப்போகுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறோம். இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கி இன்பமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.